தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சி. ஆக இந்த அனைத்து மக்களுக்குமான கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்கப்பெறவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. இங்கு மாணவர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற கார்ப்பரேட் பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகள் இன்றைக்கு முதலமைச்சரை சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு அனுமதிக்க மறுத்து இங்கு அதிகாரிகள் ஆட்சி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்ன குற்றத்திற்காகவே இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட தேர்தல் களத்திலும் அவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன். 5 ஆண்டு காலம் திமுகவின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான குரலாக எனது குரல் ஒலித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுபோன்று தோழமையுடனும் கூட்டணியுடனும் நட்பு சக்தியாக என்னோடு கைகோர்த்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் பல போராட்டங்களில் பங்கெடுத்து இந்த நிமிடம் வரையிலும் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்று என் மீது வைத்திருக்கிற மாறாத அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக உங்களை சந்திக்கின்ற இந்த துளி இந்த நிமிடம் வரையிலும் தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு பேசிய தலைவர்களான அண்ணன் திருமாவளவன், சிபிஎம்னுடைய தலைவர் வீரபாண்டியன், சிபிஎம்னுடைய தலைவர் பாலகிருஷ்ணன், சிபிஎம்னுடைய திரு சண்முகம், மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ, பேராசிரியர் ஜவஹர்லா, திரு ஈஸ்வரன் போன்ற அனைத்து தலைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் ஈழ இன பிரச்சினைகளை குறித்தும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் என்னால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்படுகின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவுகூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவுகூர்ந்து பேசினேன். புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவுகூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திருந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்லை, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன்.